தன்னோட உண்மையான அக்கா அப்புறம் தம்பியை பார்த்த ஹீரோ சரின்னு ஊருக்கு கிளம்புறான். அப்போ தன்னை பெத்த அம்மா இருக்கிற இடம் தம்பியோட வளர்ப்பு அம்மா மூலமா தெரிய வர சரி அவங்களையும் ஒரு தடவை பார்த்துடலாம்னு இந்த பொண்ணு கூட கிளம்புறான். அப்போ பஸ்ல போயிட்டு இருக்கும்போது இவனோட வளர்ப்பு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம சீரியஸா இருக்காங்கன்னு கால் வருது. அப்பதான் ஹீரோக்கு தன்னோட வளர்ப்பு அம்மா அருமையே புரியுது. அதுவும் இல்லாம தன்னோட அக்கா தம்பி தங்களோட குடும்பத்து மேல வச்சிருக்க பாசம் ஞாபகம் வருது. எப்படா ஊருக்கு போவோம், எப்படா நம்ம வளர்ப்பு அம்மாவை பார்ப்போம்னு ஹீரோ நினைக்க இந்த பொண்ணுகிட்டயும் அதை சொல்ல அந்த பொண்ணு இன்னைக்கு தேடி பார்க்கலாம், கிடைக்கலனா கிளம்பிடலாம், அடுத்த தடவை பார்த்துக்கலாம்னு சொல்றா. சரின்னு இவங்க ஹீரோவை பெத்த அம்மாவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க ஒரு சின்ன பொண்ணு பூ வித்துட்டு இருக்கா. அவன் மூலியமா சில டீடைல்ஸ் கிடைச்சு ஒரு வழியா இவனோட அம்மாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்த்தா ஹீரோவோட அம்மா ஒரு பெட்டிக்கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே அவங்களை பார்க்கணும்னு கிட்ட போறப்போ இவனோட தம்பி கால் பண்ணி இவனோட வளர்ப்பு அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்றான். ஹீரோக்கு ஒன்னும் புரியாம இவனோட அம்மா கடையில போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடான். அதை பார்த்தா இவனை பெத்த அம்மா உடனே தண்ணி கொடுத்து அவனை சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோ தன்னோட வளர்ப்பு அம்மாக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லி அழுக உடனே இவங்க அதெல்லாம் கடையில இருந்து எடுத்து கொடுத்து காசு கூட வாங்காம அனுப்புறாங்க. ஹீரோ கிட்ட இந்த பொண்ணு உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்க ஹீரோ எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அழுகு. என்னதான் இவங்க பெத்திருந்தாலும் அம்மா நான் இவனுக்கு வளர்ப்பு அம்மா தான் ஞாபகம் வருது. வீட்டுக்கு வந்த இவன் இவனோட அக்கா சொன்ன மாதிரி இதுதான் தான் ஃபேமிலின்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் ஃபேமிலி கூட சந்தோஷமா வாழ்றான்.